இன்னைக்கு லஞ்சுக்கு அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த சமையல் தான் சமைச்சிருந்தேன். அம்மா சம்பால் பிளாச்சானோ கங்குங் மசா பிளாச்சானோ கேட்டிருந்தாங்க. ஆனா நான் அடிஷ்னலா இந்த ஐயம் கோரிங் கிப்பாஸ் செஞ்சிருந்தேன். என்னது ஐயம் கோரிங் கிப்பாஸா? அப்படிதானே யோசிக்கிறீங்க? கொஞ்ச நாளா இந்த இந்தோனேஷியா ரெசிபி என்னோட ரீல்ல வந்துட்டே இருந்தனால நானே டெம்ட் ஆகி இது செஞ்சுட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஐயம் கோரிங் கிப்பாஸ் செய்யறதுக்கு நமக்கு சிக்கன் ட்ரம் ஸ்டிக் தான் தேவைப்படும். சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கை பட்டர்ஃப்ளை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மசாலாவை கோழியோட சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஷ்ரூம் சீசனிங்கும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கோழியை 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணும்போது மசாலாலாம் கோழியில நல்லா இறங்கிரும். சாப்பிடும்போது நல்ல ஃபிளேவர்ஃபுல்லாவும் ருசியாவும் இருக்கும். இந்த கேப்ல நம்ம குவிக்கா ஒரு சமல் பிளாச்சான் செஞ்சிடலாம். வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகா, சோப்பு மிளகா, இது கூட புவக்கராஸ் தக்காளி பழமும் சேர்த்து மிளகாலாம் நல்லா பொரிஞ்சோனிய ஆற வச்சு சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணும்போது பிளாச்சானியும் சேர்த்துக்கலாம். அடுத்து சாப் பண்ணி வச்சிருந்த மிளகா சாந்த எண்ணெயில சேர்த்து மிளகால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பிரவுன் சுகர், மஷ்ரூம் சீசனிங் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிட்டு மிளகால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கடைசியா லிமோ கஸ்தூரியும் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கோழி பொரிக்கிறதுக்காக சோள மாவு, அரிசி மாவு, பப்ரிகா பவுடர் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணியும் சேர்த்து திக் பேஸா மாவை கரைச்சி மெரினேட் பண்ணி வச்சிருந்த கோழியோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில கோழியை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளவுதாங்க. சுட சுட சோறோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.